ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அப்படி சும்மா பொல்லன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு ஜீரா ரைஸ். இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ், அதில் கொஞ்சம் ஜீரகம் நல்ல கீயில் இல்லைன்னா பட்டரில் பொரிய வச்சு, கொஞ்சம் பட்டர், அப்புறமா ஃப்ரைடு ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட்டோன்னா சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடிங்க. இப்படியே கூட சாப்பிட்லாம். அதுக்கு இது பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. இது மிளகா பழுத்துருச்சு. இந்த பச்சை மிளகா வாசனை ஜீரா ரைஸில் சூப்பராக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். சி பியூட்டிஃபுல்லாக ஜீரா ரைஸ் ரெடி. இதுக்கு தொட்டுக்க என்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேங்க. ஆனியனை ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணணும் ஆனியனை. அது கொஞ்சமாக சுகர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா வதக்கினோன்னா கேரமலைஸ் ஆகும். அது கூட தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா குக்காகி ஒரு கேரமலைஸ்டு ஃப்ளேவர் வந்த உடனே அதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரா பவுடர், அவ்வளோதான். அப்புறம் ஃபுல்லாக ஹோல் கரம் மசாலா தான் வறுத்து போட்டுட்டு அரைச்சிருக்கேன். அதாவது ஸ்டார் அனீஸ் சீடு, பட்டை, சோம்பு, கிராம்பு. சோம்பு போடல, அதுக்கு பதிலாக ஜீரா தான் போட்டிருக்கேன். கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா அந்த மராத்தி மொக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது ஒன்று. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணிட்டேன். இதில் அந்த பிரியாணி இலை, பிரிஞ்சி இலையும் மராத்தி மொக்கும் மட்டும் அரைக்காமல் மற்றதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம மதியம் லஞ்சை சர்வ் பண்ணிடலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இன்றைக்கி ஜீரா ரைஸும் ஜீரா ரைஸ், பனீர் அண்ட் சோயா சங்க்ஸ் போட்டு கிரேவி. இதில் ஒரு நல்ல ஒரு டொலப் ஆஃப் பட்டர் போட்டிருக்கேங்க. ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்ம க்ரீமியாக இருக்கும். அது எதுக்கு அந்த சோயா சங்க்ஸ் அப்படி போய் விழுந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் விழுந்திருக்கு. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச். அவங்க